பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது, அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. அவன் அறிந்த திருடன், நீ அறியாத பேதை. சொன்னால் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். தெரியாது, நீ பேப்பரை படிப்பதில்லை. அதனால தான் புஷியை வச்சிருக்கேன், அதனால தான் இந்த செங்கோட்டையனை வச்சிருக்கேன், அதனால தான் இந்த லாட்டி சீட்டு அடிக்கிறவன் மருமனை வச்சிருக்கேன். மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்க அப்படியே சைட்ல ஒதுக்காம விஜய் அவர்கள் திமுக மீதான விமர்சனங்களை கடுமையா தான் வைக்கிறாரு. நீங்க சொல்றீங்க விஜய் எதுவுமே புரியாம வைக்கிறார். நான் சொன்னது மாதிரி, அதாவது எதற்கு வைக்க வேண்டுமோ அதற்கு வைக்க வேண்டும். விஜய் வந்தா தூய ஆட்சி தருவேன் சொல்றதான் உட்கார்ந்த பிறகு தெரியும். ராதவ அர்ச்சனையும் அவனையும் இவனையும் வைத்துக் கொண்டு எந்த தூய ஆட்சியை கொடுப்பார், எல்லாம் பரிவச்சிட்டு இருப்பான். இங்கே அவ்வளவு வேணும். கவர்மெண்ட்ல காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போடுறீங்களா? அது எப்படி? இப்போ கோடை காலத்துக்கு, அப்புறம் குளிர்காலத்துக்கு, அப்புறம் மழை காலத்துக்கு தேர்தல் வந்தால் மட்டும், தேர்தல் வராத குளிர்காலத்தை பற்றி கணக்கு இல்லை. இது இந்த முறையே மாற வேண்டும். சும்மா திராவிட மாடல் என்று சொல்லுகிறாய். திராவிட மாடலுடைய சமயமா இந்து? நீ சமஸ்கிருதம் கலந்த இசன்னா எழுத்தை உன்னுடைய பேருக்கு முன்னால் எழுதுகிறாய். நீ என்ன தமிழ் தெரிந்துமா? வேற சொல்ல வேண்டும் என்றால் சொல்லி காட்டுகிறேன் பார். ஸ்டாலின் எப்படா நான் அந்த இசன்னாவை முடிச்சு டாவனாவுக்கு வர்றது? இளைஞர்கள் விஜய் பக்கம் அந்த அளவுக்கு ஈர்ப்போட போறாங்க இல்லையா? அந்த ஈர்ப்புக்கு ஒரு பொருள் வேண்டாமா? நான் என்ன சொல்கிறேன், யாரை வேணாலும் பின்பற்றுவோம். பின்பற்றுவதற்கு ஒரு காரணம் வேண்டாமா? அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டாமா? இந்த நாட்டில் 12 கட்சி ஸ்டாலின் கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக இருக்கிறது. திருமாவளவன் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லாரும். அவர்களுக்கு இடம் வேணுமா, ஆட்சியில் பங்கு வேணுமா? ஏன்டா கொள்ளையை நீ மட்டும் அடிக்கிறாய், எங்களுக்கும் வேண்டாமா என்பது தான் அவர்களுடைய கேள்வி. கொள்ளையை நீ மட்டும் அடிக்கிறாய், எங்களுக்கு 2 மந்திரி தந்தால் அந்த துறைக்கு உள்ள கொள்ளையை நாங்கள் அடித்துக்கொள்வோம். அதுதான். அவன் தப்பு செய்கிறாங்கிறத பற்றியே சிந்தனை கிடையாது. இவனுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கருத்தே அந்த கூட்டணியில் பொருள் கிடையாது. எதுக்கெடுத்தாலும் மோடி. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய பெரிய பூதாகரமான பிரச்சனை எது? மோடி. அவர் என்ன செய்து விட்டார்? 10 ஆண்டுகளாக என்ன செய்து விட்டார்? நாட்டை விட்டு ஓடி விட்டீர்களா? உங்களுடைய மதங்களெல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டனவா? நான் சொல்லுகிறேன், மோடியிடம் இருக்கிற இந்துத்துவ கொள்கை எனக்கு உடன்பாடான கொள்கை இல்லை. நான் இந்து என்பதையே ஒப்புக்கொள்வதில்லை. தமிழர்களுக்கு தனிச்சமயம் உண்டு, அது என்ன இந்து என்று கேட்கிறவன் நான். உனக்கு அறிவில்லை, இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்திருக்காய். சேகர் பாபுவுக்கு அறிவில்லை என்பது உலகமறிந்த உண்மை. சேகர் பாபுவுக்கு அறிவு வேண்டாம், அது சும்மா ஒரு அடியாளாக இருந்தவர் மந்திரியாக ஆகிவிட்டார். ஆனால் உனக்கு நாடாளுகிற முதல்வருக்கு இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வை என்று 15 ஆண்டுகளாக நான் ஒருவனாக கத்தி கொண்டிருக்கிறேன். பேச்சை எவன் கேட்கிறான்? அதனால் இந்துத்துவா நாம், அது ஒரு கொள்கை. கம்யூனிசம் விரும்பாத, முதலாளித்துவ கொள்கை உண்டு, சந்தை பொருளாதாரம் உண்டு, சந்தை பொருளாதாரத்தை விரும்பாத, முதலாளித்துவ பொது உடைமை கொள்கைகள் உண்டு, இந்துத்துவாவை விரும்பாத, முஸ்லீம் லீக் உண்டு, முஸ்லீம் லீக்கு விரும்பாத அவன் உண்டு. இதெல்லாம் தனித்தனி கொள்கைகள், ஒரு அது விரும்பாத நிலை. அது வேறு. நான் அடிப்படையில் இந்து என்கின்ற சொல்லையே ஏற்றுக்கொள்ளாதவன். தமிழனுடைய சமயம் இந்து இல்லை என்று சொல்லுகின்றவன். தமிழ் சமயங்கள் சைவம், வைணவம், குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, இது மட்டும்தான் என்று சொல்லுகின்றவன். நீ எல்லா மதங்களையும் இணைக்கிறேன் என்று சொல்லி, அதில் சிமிலாரிட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி, அதனுடைய தனித்தன்மைகளை அழித்து விடாதே என்று சொல்லுகிறவன் நான். எனக்கு லிங்கம் வழிபாட்டு உருவம். ஒரு இடத்துல சொக்கன் என்று பெயர், ஒரு இடத்துல அண்ணாமலை என்று பெயர், ஒரு இடத்துல நடராஜன் என்று பெயர், இன்னொரு இடத்துல பெருவுடையான் என்று பெயர். ஆனால் நாங்கள் வைத்திருக்கிற லிங்கம் ஒன்று தான். இது பெரிய சிந்தனை. அது உருவமாக பெயர்களை மட்டும் வேறு, இதெல்லாம் நாம் பேச வேண்டிய இடம் இது இல்லை. ஆனால் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த அரசாங்கம் சும்மா இந்துத்துவா என்று பூச்சாண்டி காட்டி கொண்டு இருப்பான். இவனே இந்து சமயம் என்கின்ற பெயரை வைத்திருக்கிறான். இவனே வைத்திருக்கிறான். எடுத்து விட்டு சொல்லு, தானாக இந்துத்துவா போய்விடும் என்று சொல்கிறேன். விந்தியத்துக்கு தெற்கே நின்று வடக்கே நின்று விடும். அது என்னடா பேரையே ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான், இவனிடம் போய் நாம் எப்படி இந்த கருத்தை பேசுவது என்று யோசிப்பான். நீ பேரையே எடுக்கவில்லை, உனக்கு தெரியாதே. சும்மா திராவிட மாடல் என்று சொல்லுகிறாய். திராவிட மாடலுடைய சமயமா இந்து? நான் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை ஏற்றுக்கொள்கிறேன். தமிழின் தூய்மையை ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு தெரியாது, நீ சமஸ்கிருதம் கலந்த இசன்னா எழுத்தை உன்னுடைய பேருக்கு முன்னால் எழுதுகிறாய். நீ என்ன தமிழ் தெரிந்துமா? எந்த மெய்யெழுத்தாவது தமிழில் முதலில் வருமா? ராஜசேகரன் அப்படி வருமா? சேகரன் என்று வருமா? நீ எதுக்கு ஸ்டாலின் என்று வைத்திருக்கானே? உன் பேரை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லி காட்டுகிறேன் பார்.
ஸ்டாலின் எப்படா நான் அந்த இசன்னாவை முடித்து டாவனாவுக்கு வர்றது? இந்த மூச்சு வாங்குகிற வேலை தமிழனுக்கு வேண்டாம் என்பதற்காகத்தான் தொண்டைக்கு மேலே இருந்து ஓசையை கொண்டு வந்தார்கள் தமிழர்கள். உலகத்தில் எந்த மொழியிலும் இவ்வளவு எளிமையாக பேசுகிற தன்மை கிடையாது. மூச்சே விட வேண்டாம். எதுக்கு மூச்சை விடணும்? பேசுவதற்காச்சும் மூச்சை விடணும். சமஸ்கிருதம் விடட்டும், ஹிந்தி விடட்டும், இங்கிலீஷ் விடட்டும், ஷாஜஹான் விடட்டும். என்ன எதுக்கு நாம் விட வேண்டும்? உனக்கு தமிழே தெரியாது, தமிழின் அடிப்படையே தெரியாது, தமிழை சொல்லி நீங்கள் பிழைப்பு நடத்துகிறீர்கள். நான் 20 வயதிலிருந்து தனித்தமிழ் இயக்கத்துக்காரன். தமிழில் சமஸ்கிருத சொல் கலக்கக்கூடாது என்று கருதுகிறவன். அதனாலே இன்றைக்கு வரையிலும் நாம் சமஸ்கிருத இசுடாலின் என்று தான் நான் எழுதுவேன். தொல்காப்பியர் எனக்கு கற்றுக் கொடுத்த எழுத்தின்படி தான் நான் எழுதுவேனே தவிர, நீ தொல்காப்பியத்தை போற்றுகிறாயா, கடைபிடிக்கிறாயா, உன் அப்பன் கடைபிடித்தாரா, உனக்கு பேர் வைக்கிற போதே உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்க வேண்டும். இசன்னா முதலில் வராதுப்பா என்று சொல்லிக் கொடுத்துருக்க வேண்டுமா இல்லையா? நீ ஸ்டாலின் பேரவை, லெனின் பேரவை, மார்க்ஸ் பேரவை. நான் அது பிழை என்பது என்னுடைய கருத்தல்ல. செங்குட்டு ஒன்று தான் வைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உலக பேரறிஞர்களின் பேரையெல்லாம் நாம் போற்றுவோம், உலக பேரறிவையெல்லாம் நாம் கொண்டு வருவோம். அது ஆகவே எதற்கு சொல்கிறேன் என்றால், இவருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த ஆள் ஒரு மூலத்தனமாக நாடாண்டு விட்டு கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட கட்சி அது. இவர் மூலத்தனமாக நாடாளப் போகிறார். இவருக்கு எதுவும் தெரியாது. திருப்பரங்குன்றத்து மலையை பற்றி தெரியாது, தீபத்தை பற்றி தெரியாது. நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த விமான நிலையத்திலிருந்து பரந்தூரை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று தெரியாது. எல்லாம் ஒரு நாள் பேசினால் உடனே சரியாக போகும். தமிழகம் தான் நான் தான் தமிழகம். எந்த தமிழகம் முன்னால் மீண்டது? நான் இவ்வளவு கடுமையாக ஏன் பேசுகிறேன் என்றால், எனக்கு ரொம்ப வெரி சூப்பர் ஃப்ளூயஸ். மேலோட்டமாக எல்லாவற்றையும் அணுகி நாடு கெட்டு போயிடுவோம். அவன் அறிந்த திருடன், நீ அறியாத பேதை. சொன்னால் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். தெரியாது. நீ பேப்பரை படிப்பதில்லையே. பேப்பர் படித்தால் அதனால தான் புஷியை வச்சுருக்கேன், அதனால தான் இந்த செங்கோட்டையனை வச்சுருக்கேன், அதனால தான் இந்த லாட்டி சீட்டு அடிக்கிறவன் மருமகனை வச்சுருக்கேன். அந்த ஆளுக்கு என்ன கொள்கை? தமிழ்நாட்டில் பரிசு சீட்டு கொண்டு வருவதற்காக எல்லா கட்சிகளுக்கும் பணம் கொடுக்குறாரு. உலகம் பூராவும் பரிசே கொடுக்காமல் பரிசு சீட்டு விற்று பணம் தேடி 1200 கோடி ரூபாய் மோடிக்கு, 500 கோடி ரூபாய் ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்கிறார் வெளிப்படையாக. இவர்களெல்லாம் வைத்துக் கொள்கிறார். இவர்களெல்லாம் ஏழை மக்கள். இரவில் தூங்குவதற்கு வயிற்று பசியை நீக்கி தூங்க முடியாத ஏழைகள் 20% இருக்கிறார்கள். அவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுகின்றவர்களா? எனக்கு கருத்துப்பூர்வமான கவலை உண்டு. நான் ஒன்றும் பசியோடு போராடி வளர்ந்தவன் இல்லை. ஆனால் அந்த இரக்கம் உண்டு. ஏன் அவர்கள் அப்படி இருக்க வேண்டும்? எதற்காக இந்த 50 குடும்பங்கள் 5 லட்சம் கோடி பணம் வைத்திருக்க வேண்டும்? எதற்காக வைத்திருக்க வேண்டும்? எதற்காக வைத்திருக்க வேண்டும்? என்ன பெரிய உழைப்பு, என்ன வேர்வையை செந்தினாய் நீ? எல்லா தொழிலாளர்களுடைய உழைப்பு, மார்க்ஸ் சொன்னது போல அந்த உபரி உழைப்பு உன்னிடம் வந்து சேர்ந்ததினால் நீ அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகிறாய். இந்த பொது உடைமை உற்பத்தியில் தோற்றுவிட்டது. சந்தை பொருளாதாரம் உற்பத்தியில் வென்றுவிட்டது. இந்த சந்தை பொருளாதாரத்தோடு பொதுமுறையினுடைய சிறந்த கூரை சேர்ப்பதற்கு எனக்கு அறிவு பத்தவில்லை. சாவதற்குள் இதற்கு ஏதாவது முடிவு சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். விஜய் அவர்கள் வந்து திமுக மீதான விமர்சனங்களை கடுமையாக தான் வைக்கிறாரு. நீங்க சொல்றீங்க விஜய் வந்து எதுவுமே புரியாம வைக்கிறார். நான் சொன்னது மாதிரி, அதாவது எதற்கு வைக்க வேண்டுமோ அதற்கு வைக்க வேண்டும். ஏன் ஊரடங்கு சட்டம் போட்டா என்று கேட்க வேண்டும். உன்னோட அதிகாரம் இருந்தால் ஊரடங்கு போடுவாயா? உன்னோட அதிகாரம் இருந்தால் நீதிபதியின் மீது வழக்கு தொடுப்பா? இதெல்லாமா கேட்க வேண்டிய கேள்வி? இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது மொத்தமாக சொல்லுகிறார். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அரசியல், ஆனால் எங்கேயாவது 5000 ரூபா கொடுத்தா என்னால் கிடச்சிச்சு சந்தோஷமாக அனுபவி என்று சொல்லுகிற தலைவன் இவனும் ஆட்சியில் போய் உட்கார்ந்து கொண்டு இந்த வேலையை தான் செய்வார். இப்பொழுதே கடனில் மூழ்கி செத்து கொண்டிருக்க நீ உனக்கு இலவசங்கள் வழங்குவது தவறு என்று சொல்ல தெரியவில்லையே. இந்த மாதிரி கோடைக்கு பணம் கொடுக்குறேன், குளிர்காலத்துக்கு பணம் கொடுக்குறேன், மழை காலத்துக்கு பணம் கொடுக்குறேன், தேர்தல் வந்தால் மட்டும் கொடுப்பேன், தேர்தல் வருகிற கோடைக்கு மட்டும் கொடுப்பேன், மற்ற கோடைகளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்லும்போது, ஏண்டா தேர்தலுக்கு முன்னாடி கோடையே வந்தது இல்லையா? நம்முடைய ஸ்டாலின் கோடையை பார்த்தது இல்லையா? கேட்க தெரியவில்லையே. என்னால் வந்தது அனுபவி என்று சொன்னால் இந்த தீமைக்கு, இந்த அயோக்கியத்தனத்துக்கு நீயும் உழந்தை. விஜய் வந்தா தூய ஆட்சி தருவேன் சொல்றதான். உட்கார்ந்த பிறகுல தெரியும். ராதவ அர்ஜுனனையும் அவனையும் இவனையும் வைத்துக்கொண்டு எந்த தூய ஆட்சியை கொடுப்பார்? எல்லாம் பரிசீட்டு விற்பான். இங்கே அவ்வளவு வரும். நாட்டையே விட்டு போய்விடுவார்கள். மார்ட்டின் எதற்கு இந்த நாடு பெரிய விண்ணரசாக ஆக வேண்டும் என்று தான் மார்ட்டின் மருமகனை இங்கேயும் மகனை புதுச்சேரிக்கும் மனைவியை வேறொரு கட்சிக்கு அனுப்பியிருக்கிறாரா என்று கேட்கிறேன் நான்.
ஏங்க ஒன்றும் இல்லாதவன் அவனையே அந்த சமூகம் பாதுகாக்க வேண்டிய நிலையில் காந்தி எந்த உழைப்பையும் செய்யவில்லை, சமூகம் அவருக்கு சோறு போட்டது. அதற்கு பதிலாக தன்னுடைய ஈடு இணையற்ற உழைப்பை இந்த சமூகத்திற்கு வழங்கினார். ஆசிரமத்திற்கு யார் பணம் கொடுத்தார்கள்? 2 ரூபாய் தான் கொடுத்தார்கள். அந்த ஆசிரமத்தில் மகன் 3 நாள் இருந்தானாம். சொன்னாராம், எனக்கு ஊர் மக்களெல்லாம் இந்த ஆசிரமத்திற்கு பணம் கொடுக்குறார்கள், நீ இங்கே சும்மா சாப்பிட்டு கொண்டெல்லாம் இருக்க முடியாது, ஒன்று இங்கே வேலை செய், தேசப்பணி ஆற்றி, இல்லாவிட்டால் வெளியே போய்விடு என்று சொன்ன. மகனே, என்னுடைய பணத்தில் இல்லை நீ சாப்பிடுவது, தேசத்தின் பணத்தில். உனக்கு என்ன படிப்பும் கிடையாது, சிந்திக்கவும் தெரியாது, எதுவும் கிடையாது. இந்த புசியையும் அவனையும் வைத்து கொண்டு, இந்த செங்கோட்டையனை வைத்து கொண்டு, செங்கோட்டையன் சிறைக்கு போனார், என்ன விடுதலை போராட்டத்தில் போனார். திமுக இலவச அறிவிப்பு கொடுத்ததுனால கடன்ல இருக்குது. இப்போ தொடர்ந்து அதிமுக அதே வேலையை தானே செய்யுது. நான் சொல்லுகிறேன், இலவசம் என்கிற நிலையிலிருந்து மாற வேண்டும். அது இவர்களோடு சேர்ந்து கொண்டு இவர்களும் இந்த முறையே நான் சொல்லுகிறேன். 2வது, இந்த கோடைக்கு கொடுக்குறேன், குளிர்காலத்துக்கு எவ்வளோ மிகையாக போகுது பாருங்கள். முதல்ல சட்டி கொடுத்தேன், முட்டி கொடுத்தேன், இது கொடுத்தேன், பேனா கொடுத்தேன், இப்படியே போய் இப்போ கோடை காலத்துக்கு, அப்புறம் குளிர்காலத்துக்கு, அப்புறம் மழை காலத்துக்கு, தேர்தல் வந்தால் மட்டும், தேர்தல் வராத குளிர்காலத்தை பற்றி கணக்கு இல்லை. இந்த முறையே மாற வேண்டுங்க. மூலதன செலவு செய்ய வேண்டும், அதுக்கு திட்டங்கள் வேண்டும், என்ன செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் 20% மக்கள் ஏழைகள், அவர்களை எப்படி முன்னேற்றுவது, அவர்களை கௌரவமாக உழைத்து எப்படி வாழும்படி செய்வது. நான் சொல்கிறேன், பிரமாதமான திட்டம் ஒன்று சொன்னார் எடப்பாடி. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் வேலை திட்டம். அதில் தப்பானது காந்தி பேரை எடுத்தது, அதை விடுங்க. காந்தி 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய மனிதன். அந்த பேரை நீ தேடி போய் வைத்து கொள்ளாமல் அந்த பேரை எடுக்கிறாய் என்றால் உன்னுடைய பேதமை. அது காங்கிரஸினுடைய தலைவனா காந்தி, தேசத்தின் தலைவன். சரி, அது கிடைக்கட்டும். இவர் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் ஆக்கினார் மோடி. அது ஒரு சிறந்த முறை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலையே செய்யாமல் பணம் போய்கின்றுச்சு. நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமும் அதில் கூட்டு. ஏன்னா மத்திய அரசாங்கத்திலேருந்து பணம் இருக்கிறது. உனக்கு 5 ரூபா வச்சுக்க, எனக்கு 5 ரூபா வச்சுக்க. ஒரு குழியும் தோன்றதில்லை, ஒரு கம்மாயும் வெட்டுறதில்லை, ஒரு வாய்க்காலும் வெட்டுவதில்லை, ஒரு சாலையும் போடுவதில்லை. சரியா? அந்த பணம் முழுவதும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய். இந்தியாவினுடைய கிரேட்டஸ்ட் எம்ப்ளாயர் யாருன்னா மகாத்மா காந்தி வேலை திட்டம் தான். பல கோடி மக்களுக்கு இந்தியா முழுவதும் வேலை கொடுக்கறது, ஒரு வேலையும் நடக்காமல். இதனால் மோடி என்ன செய்தார்? இனிமேல் திட்டங்களை நாங்கள் போடுவோம், எந்த இடத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். நாங்கள் 60 ரூபாய் கொடுப்போம், நீ 40 ரூபாய் கொடுப்போம். சரியா? இதை நாங்கள் மேற்பார்ப்போம். இப்படி நீ இருந்து உறிஞ்சுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். 60 ரூபாய், நீ 40 ரூபாய். இனிமே நான் 60 ரூபாய் கொடுத்தால் 100 நாள் வேலையில் வேலை செய்தால் 40 ரூபாய் எனக்கு மிச்சம். நான் 125 நாள் ஆக்கிறேன், எனக்கு மிச்சம் வேண்டியதில்லை. மக்களுக்கு கூடுதல் நன்மை போகட்டும், 60 ரூபாய் 100 ரூபாய் ஆகட்டும், உங்களுடைய பணம் ஒரு 30-40 ரூபாய் உள்ளே வரட்டும். 125 நாளைக்கு வேலை செய்வதன் மூலம் திட்டமிட்ட பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கடுமையாக ஆக்கி மத்திய அரசு நிர்வகிக்கும் என்று சொன்னார். இதற்கு இந்த சிதம்பரம் இவரெல்லாம் பெரிய என்ன கேம்பிரிட்ஜில் போய் படித்தாராம். நான் இந்த அண்ணஞ்சாருடைய ஏட்டுப்பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சுட்டு வந்தேன். நான் படிக்கல, ஏடு இருந்துச்சு. காலையில் ஏழை எடுத்துக்கிட்டு தான் போவோம். புத்தகம் எடுத்துக்கிட்டு போகிற பழக்கம் நான் 6வதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஏடு தான். அறஞ்செய விரும்பு, 6 சினம், இயல் கரவி தான் படித்த படிப்பு. ஒருத்தன் பேருக்கு 1 ஓரோன்னு 1 எஞ்சோடி. சரி, இவர் கேம்பிரிட்ஜில் படித்து வந்தார். இவர் சொன்னார், 12 மாதமும் நாங்கள் வேலை கொடுத்தோம். இவர் விவசாய காலம் ஆகிய 2 மாதத்தை தவிர்க்கிறார். ஆகவே 10 மாதம் வேலை கொடுக்குறார். நீ மொத்தமே 100 நாள் தான் வேலை கொடுக்குற, இதில் 10 மாதம் எங்கே கொடுக்குற? 10 மாதத்தில் 100 நாள் கொடுக்குற. இவர் 12 மாதத்தில் நீ 100 நாள் கொடுக்குற. இவர் 10 மாதத்தில் 125 நாள் கொடுக்க போகிறார். ஏன் இந்த 2 மாதத்தை விட்டார்னா, விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது. அறுவடைக்கு விவசாய வேலைகளுக்கு. விவசாயம் நடைபெறுகின்ற 2 மாத காலத்தில் வேலைக்கு கூப்பிடவில்லை என்றால் அவன் தானாக வயலுக்கு வேலை செய்ய போவான். இவனுக்கும் சம்பளம் கிடைக்கும், அவனுக்கும் வேலைக்கு ஆள் கிடைக்கும். இந்த 2 மாதம் இது எவ்வளவு யோசனையான திட்டம். இதை போய் இந்த கேம்பிரிட்ஜில் படித்து விட்டு இங்கிலீஷ் பேசுகிறவனெல்லாம் அறிவாளி என்று நினைக்கிறானே இந்த நாட்டில் மடையர்கள். இங்கிலீஷ் தெரிஞ்சவனெல்லாம் அறிவாளி. அறிவு என்பது வள்ளுவர் இங்கிலீஷாக படித்திருந்தார். ஆங்கிலத்தில் நுனிநாக்கிலே பேசினால் போதும், அவன் அறிவாளி. அவர் திடீரென்று டிமாண்ட் ஓரியன்ட், சப்ளை ஓரியன்ட் என்னென்னமோலாம் சொல்கிறார்.
நான் சொல்கிறேன், மிகச்சிறந்த திட்டம். அந்த 2 மாதத்தை நீக்கி விவசாயம் செய்ய விட்டுவிட்டு மீதமுள்ள காலத்தில் தேர்வு செஞ்சு 125 நாளை வைத்து கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் இதில் எத்தி பிழைக்காமல் அவனையும் பங்கு கொடுக்க வைத்து ஒழுங்காக வைக்காலை விட்டு சாலையை போடு, குழியை தோண்டு, ஏரியை தோண்டு என்ற நிலைக்கு வருவது என்பது சிறந்தது. இதை என்ன செய்தார் எடப்பாடி? 125 நாள் போதாது, 150 நாளாக ஆக்குவேன் என்கிறார். இருக்கட்டும், நான் இன்னும் தேவதூதனுடைய ஆட்சி என்று அதை சொல்லவில்லை. உன்னை விட பரவாயில்லை என்று சொல்கிறேன். அவ்வளவு பேரும் தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. போதிய அரசு மருத்துவமனை இல்லை. இது ரெண்டையும் விட உனக்கு என்ன வேலை இருக்கிறது? அப்போ நாட்டில் நாளைக்கு எவன் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மக்கள் மருத்துவத்திற்கு தடுமாறுகிறார்கள். தரமான கல்விகள் இல்லை. உங்களுடைய பணம் பூராவும் அதில் செலவழிகிறது. 48,000 கோடி பேருந்துகளுக்கு நட்டம் கொடுத்து கொண்டு அதை வைத்திருக்கிறாய். நீ மானியம் கொடு, அதெல்லாம் மானிய செலவிலே போய்விடும். நீ இலவசமாக கொடு. ஆடு மாடுகளையும் கூட நாங்கள் சரக்குந்துகளில் ஏற்றி கொண்டு போய் விடுவோம், எல்லாம் இலவசம் என்று சொல்லு. முன்னால் முடியும் என்றால் எல்லா இலவசங்களையும் அறிவி. அதுக்கு மானியம் கொடு. உன்னிடமிருந்து கொடுக்க முடிந்தால். அப்புறம் இதையெல்லாம் செய்த பிறகு உன்னிடம் ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு, மூலதன செலவுகளுக்கு எங்கே பணம் இருக்கிறது? எப்படி இந்த நாட்டினுடைய அடிப்படையான கட்டமைப்புகள், மக்கள் எதற்கு வரி கொடுக்கிறார்கள்? கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி நம்மை பாதுகாப்பதற்கும். என்னால் இவரால் எனக்கு கெடுதல் வந்து விட்டதென்றால் போலீஸ் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அரசு அந்த போலீஸ் அமைப்பை வைத்திருக்கிறது, நீதி அமைப்பை வைத்திருக்கிறது. போலீஸ் பூராவும் காசு கொடுத்தால்தான் கேட்பான். நீதி அமைப்பு இந்த பிறவிக்குள் நடக்காது. வேஸ்ட் என்று நான் சொல்லுகிறேன். 65-70 ஆண்டு காலமாக இந்தியா ஆளப்பட்ட விதம் மக்களுக்குரியதாக இல்லை. உங்களுடைய சட்டங்கள் மக்களுக்குரியதாக இல்லை. பேச தெரியாதா விஜய்க்கு? 80,000 கோடி கடன் வட்டி கொடுத்து நான் எப்படி அரசாங்கத்தை நடத்துவேன்? வேறு திட்டம் சொல் பார்ப்போம். 5,000 பதிலாக நீ 8,000 கொடுப்பாய். உன்னால் ஆள முடியாதா என்று கேட்கிறேன் நான். திட்டமிடுவதற்கு ராஜாஜி அளவுக்கு அறிவு வேண்டும், காமராஜ் அளவுக்கு அறிவு வேண்டும், மக்களின் நன்மையில் நாட்டம் இருக்க வேண்டும். ஒரு பணத்தை வீணாக்காமல் அணைகள் கட்டினார்கள், பள்ளிக்கூடங்களை உண்டாக்கினார்கள், தொழிற்சாலைகளை ஏற்படுத்தினார்கள், ஏழை பாழைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்தார்கள். அதுபோக பணம் பற்றாக்குறை இருந்ததினால் இதற்கு மேல் செய்ய முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த நதிகளை இணைக்க வேண்டும் என்பது பெரிய திட்டம். அந்த திட்டத்தை குண்டாற்றை வைகையோடு இணைப்போம், இதற்கு இவ்வளவு செலவு செய்யும் ஒதுக்கி இருக்கிறாயா? உங்களுடைய ஆட்சி ஏன் போக வேண்டும் என்று நான் என்ன சொல்கிறேன் என்று கேள், விஜய் என்ன சொல்கிறார் என்று கேள். என்னுடைய குரல் கேட்காது, அது வேறு. மேட்டூர் அணையில் சகதி சேர்ந்து விட்டது. 3/3 ஒரு பங்கு சகதி இருக்கிறது. ஆகவே 3,000 கோடி செலவு செய்து கோடை காலத்தில் நாம் இந்த சகதியை அகற்றினால் நம்முடைய தண்ணீரின் கொள்ளளவு கூடும். இன்னும் ஒரு 30,000 ஏக்கருக்கு கூடுதலாக பாயும் என்று சொன்னால் அந்த 3,000 கோடி செலவு செய்வதற்கு இந்த கருணாநிதி மகனுக்கு துப்பில்லை, அறிவில்லை, ஆளும் திறமை இல்லை. அதுக்கு தூர்வாரப்படாமல் அப்படியே இருக்கிறது. உனக்கு கோடை காலத்துக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறாய். மேட்டூர் தண்ணியினுடைய கொள்ளளவு பெருகினால் விவசாயி பயன்பெறுவான். அவன் இந்த நாட்டு மனிதனா இல்லையா? உற்பத்தி பெருகும். நீ அரிசி பற்றாக்குறையில் இருக்கிறாய். ஆந்திரா பொன்னி வருகிறது, கர்நாடக பொன்னி வருகிறது. 20 லட்சம் டன்னை ஈடுகட்டுகிறது. ஏன் இது 90 லட்சம் டன் தேவையையும் முழுமையாக உற்பத்தி செய்ய முடியாது? நீ மேட்டூரை தூர்வாரினாயா? திருப்பரங்குன்றத்தில் ஏன் தீபம் ஏற்றவில்லை? எதற்காக இவர் ஊரடங்கு சட்டம் போட வேண்டும் என்று விஜய் கேட்டாரா? எதற்காக அந்த மக்கள் இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் நான். முருகனுக்கு உரியது இல்லையா மலை? மலைக்கு உரியது இல்லையா தீபம்? கார்த்திகை முருகனுக்கு உரியது இல்லையா? நம்முடைய வீடுகளிலெல்லாம் விளக்கு சட்டிகளை ஏற்றி 300 விளக்கு ஏற்றுவார்கள் என்னுடைய துணைவியார். வீடு பூராவும் என்ன கால் வைக்க இடம் இல்லாமல் விளக்கேற்றி வைத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு சும்மா இருங்க, அது முருகனுடைய கார்த்திகை நாள் என்று சொல்வார்கள், சத்தம் போடுவார்கள். அந்த வீடுகளில் விளக்கேற்றுகிறோம், மலையில் ஏற்ற வேண்டாமா? அது கொஞ்ச காலம் விடுபட்டு போயிருந்தால் ஏற்று என்று ஒரு நீதிபதி சொன்னால் அதை நடத்த விடாமல், அந்த அதிகாரியை போக விடாமல் கலெக்டரை வைத்து ஊரடங்கு சட்டம் போடுகிறாயே. அங்கே தெருவில் நாய் கூட தெரியவில்லை. பெருங்கூட்டமாக இருந்து கலவரம் நடக்கும் என்றால் ஊரடங்கு சட்டம் போய் தெருவில் நாய் கூட வழக்கமாக தெரிகிற நாய் கூட இன்றைக்கு தெரியவில்லை.
எதற்கு நீ ஊரடங்கு சட்டம் போட்டாய்? பார்த்தீர்களா முஸ்லீம்களே, உங்களுக்காகத்தான் நான் இதையெல்லாம் செய்கிறேன், உங்களுடைய ஓட்டுகளை எனக்கு போட்டு விடுங்கள் என்று சொல்வதற்காக நான் சொல்கிறேன். தர்காவை இடித்து விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதியும் சொல்லவில்லை, நாமும் சொல்லவில்லை. தர்காவே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தூணில் தான் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதெல்லாம் படம் பிடித்து காட்டினார்கள். அது மண்டபம் இருந்திருக்கிறத தர்காவாக மாற்றி விட்டார்கள். அதனால் ஒன்றும் தப்பில்லை என்று சொல்கிறேன். நான் நம்ம மக்கள் தானே, அவர்கள் யார் தமிழர்கள் தானே, அவர்களுடைய தர்காவுக்கு தீங்கு வராமல் இந்த தீமை ஏற்றுவதில் என்ன தீங்கு? நீ ஏன் இந்த மக்களை பிளவுபடுத்துகிறாய் என்று கேட்கிறேன். பார், உன்னை நான் பாதுகாக்கிறேன். பாதுகாப்பே கேட்கவில்லை. பார், பாதுகாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீ இந்த தீபத்தை ஏற்ற விடாமல் செய்த இந்த நீதிபதியின் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருகிறார். அவர் என்ன செய்யக்கூடாத அழி செயலை செய்து விட்டார் அந்த நீதிபதி. முருகனுக்குரிய தீபத்தை முருகன் மலையில் ஏற்று என்று சொல்வது அழி செயலா? அதனால் எந்த தீங்கு எந்த ரணகலம் எந்த முஸ்லீம்களும் இந்துக்களும் பேதப்பட்டு நிற்கிறார்கள்? என்ன அடிதடி இங்கே நடக்கிறது? எங்கே ரத்தம் சிந்தல் நடக்கிறது? உன்னுடைய தர்கா இருக்கிற காரணத்தினாலே முருகன் தன்னுடைய மலையை இழந்து விட வேண்டுமா? நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்று 100க்கு 100 நான் சொல்கிறேன். மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், சிறுபான்மையின் பேரால் அவர்களுக்கு தீங்கு வருமானால் அந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை. அவர்களுக்கு தீங்கு வருகின்ற போது உதவி செய். ஒன்றும் இல்லாமல் ஊரடங்கு சட்டம் போடுகிறான். இதை கேட்பதற்கு நம்முடைய விஜய்க்கு நாதி இல்லை. ஏன் முருகனுடைய மலையில் தீபம் ஏற்றுவதிலே என்ன தப்பு? நாமே கூட நின்று தர்காவை பாதுகாப்போம், தீபம் பாட்டுக்கு எரியட்டும், தர்கா பாட்டுக்கு இருக்கட்டும் என்று சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை. நீ நாளைக்கு ஆட்சியில் இருந்தால் இப்படித்தான் முடிவெடுப்பாய். அந்த ஆள் தவறாக முடிவெடுக்கிறார். அந்த ஆள் முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கும் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிளவுபடுத்துவதற்கும் ஊரடங்கு சட்டம் போடுகிறார். உன்னுடைய நலன் அவர்களிடம் பாதுகாப்பாக இல்லை. பெருவாரியான மக்கள் உனக்கு தீங்கானவர்கள் என்ற கருத்தை உருவாக்குவதற்கு அவர் ஊரடங்கு சட்டத்தின் மூலம் முயல்கிறார். நீ அறிவுடைய மனிதனாக இருந்தால் இதில் என்ன தப்பு? முருகனுக்கு தீபம் ஏற்று தர்காவை நாம் பாதுகாப்போம் என்று சொல்வதற்கு உனக்கு யோக்கியதில்லை. அதை பற்றி பேசாமல் வாய் 9 துவாரத்தையும் மூடிக்கொண்டிருக்கிறாய். நீ என்ன ஆட்சிக்கு செய்வாய் என்று கேட்கிறேன். நீ ஆட்சியில் இருந்தால், அரியணையில் இருந்தால் என்ன முடிவெடுத்திருப்பாய்? அந்த ஆள் தவறாக முடிவெடுப்பார், மக்களை பிளவுபடுத்துவார். நீ என்ன முடிவெடுப்பாய்? பேசாமல் இருந்தால் அதற்கு என்ன பொருள்? இவன் நியாயத்தை செய்வதற்கு அரசு உதவியாக இருக்க வேண்டுமா இல்லையா? அப்புறம் இந்து அறநிலையத்துறையை நீ எப்படி மேற்பார்ப்பாய்?